கரும்பு அறுவடை இயந்திரங்கள் கொள்முதல் செய்ததில் 2.77 கோடி இழப்பு ஏற்படுத்தியதாக பதியப்பட்ட வழக்கில் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தரை விடுவிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. இதுபற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி விவரிக்க கேட்கலாம். முன்னாள் துணைவேந்தரை நியமிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரம் என்ன? வணக்கம். கோயம்புத்தூரில் உள்ள தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் கடந்த 2009 முதல் 2012ஆம் ஆண்டு வரை துணைவேந்தராக பதவி வகித்தவர் முருகேச பூபதி. இவர் தனது பதவி காலத்தில் கரும்பு அறுவடை இயந்திரங்கள் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது. நிபுணர்கள் அறிவுரையை மீறி இந்த இயந்திரங்கள் கொள்முதல் செய்வதன் மூலமாக தனியார் நிறுவனம் 2,77 லட்சம் ரூபாய் லாபம் அடை செய்ததாகவும் அரசுக்கு இழப்பு ஏற்படுத்தியதாகவும் திருப்பூர் லஞ்ச ஒழிப்புத்துறை அவர் மீது வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்கில் இருந்து தன்னை விடுவிக்க கோரி முன்னாள் துணைவேந்தர் முருகேச பூபதி தாக்கல் செய்த மனுவை கோவை சிறப்பு நீதிமன்றம் ஏற்கனவே தள்ளுபடி செய்தது. கோவை சிறப்பு நீதிமன்றம் தள்ளுபடி செய்த உத்தரவை தான் தற்போது முன்னாள் துணைவேந்தர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். இந்த மனு நீதிபதி பரத் சக்கரவர்த்தி முன்பாக விசாரணைக்கு வந்தபோது அரசு ஊழியராக இருந்த முன்னாள் துணைவேந்தருக்கு எதிராக வழக்கு தொடர அரசு ஒப்புதல் பெறாததால் இந்த வழக்கு நிலைக்கத்தக்கதல்ல என்று துணைவேந்தர் தரப்பில் வாதம் வைக்கப்பட்டது. இந்த வாதத்தை ஏற்க மறுத்த நீதிபதி பல்கலைக்கழக சட்டப்படி பணி நீக்கம் செய்ய அரசின் முன் அனுமதி தேவையில்லை என்பதால் முன்னாள் துணைவேந்தருக்கு எதிராக வழக்கு தொடர அரசின் முன் அனுமதியும் தேவையில்லை என கூறி வழக்கில் இருந்து விடுவிக்க கோரிய மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் கடந்த 2012ஆம் ஆண்டு இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதால் விரைந்து விசாரித்து முடிக்க வேண்டும் என கோவை சிறப்பு நீதிமன்றத்திற்கும் நீதிபதி பரத் சக்கரவர்த்தி உத்தரவிட்டிருக்கிறார். தனலட்சுமி. விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.